வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் வாலிகண்டபுரம் பகுதியை சேர்ந்தவர் அழகிரிசாமி. சென்னை சிட்லப்பாக்கம் காதி பவனில் வேலை பார்க்கிறார். இவரது மனைவி கோட்டம்மாள், வயது 58. இவர்களின் 2 மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது. கோட்டம்மாள் 100 நாள் வேலைக்கு செல்கிறார். கடந்த மார்ச் 20ஆம் தேதி கணவரை பார்க்க சென்னை சென்றார். இன்று காலை அக்கம்பக்கத்தினர் வீடு திறந்து கிடப்பதாக கோட்டம்மாளின் போனில் கூறினர். இன்று மதியம் வந்து வீட்டை திறந்து பார்த்தபோது 44 பவுண்ட் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் திருடு போனது தெரிய வந்தது. மங்களமேடு போலீசார் கைரேகை, மோப்பநாய் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் உதவியுடன் கொள்ளையர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தாய் மற்றும் மகளை தாக்கி 25 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் ரொக்கத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. தமிழகம், புதுச்சேரி சட்டசபை பொதுத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருத்தணியிலிருந்து இன்று பிரச்சாரத்தை தொடங்கினார். முன்னதாக அவர் திருத்தணி முருகன் கோயிலில் குடும்பத்துடன் வந்து வேலுடன் 365 படிகள் ஏறி முருக கடவுளை தரிசனம் செய்தார். மதுரை மாநகர் அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முன்னிலையில் தாவேகாவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இதற்கான இணைப்பு விழா நடைபெற்றது. இன்றைக்கு மதுரை மேற்கு தொகுதியில் மேற்கு 1ஆம் பகுதி கழகத்தில் 82, 83 வார்டுகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்தும் திமுகவிலிருந்தும் ஏறத்தாழ 100 பேர் வந்து இணைகிறாங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் 1ஆம் பகுதி மேற்கு 1ஆம் பகுதியில் 50 பேர் கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து ஊடகங்களில் காமிக்கல, யூடியூப் இதில் மட்டும் போட்டோம், எங்கள் இதில் போட்டோம். இப்போ இன்றைக்கி அதனுடைய இளைஞரணி பகுதி இளைஞரணி செயலாளராக இளைஞரணி அமைப்பாளர், திமுகவுடைய இளைஞரணி அமைப்பாளர் உள்பட டிவிகேயிலிருந்து பொறுப்பாளர்கள் வர்றாங்க. அதுக்காக இணைப்பு நிகழ்ச்சி நடக்கிறது. கல ஆலோசனை கூட்டம் நடக்குது. சொல்லுங்கள் தம்பி, இதுக்காக தான் இந்த கூட்டம். உண்மையில் உங்களாம் வர சொன்னது அந்த மாற்றுக் கட்சியிலிருந்து இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று இன்னைக்கு அலை அலையாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. மதுரை மேற்கு தொகுதியில் பல்வேறு பகுதியில் பறவையில் ஏற்கனவே இணைஞ்சாங்க, கோவில் பாப்பாக்குடியில் இணைஞ்சாங்க, பெத்தானியாபுரம், இப்படி எல்லா பரவலாக எல்லா பகுதியிலும். அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் வந்து பழங்கானத்தத்தில் 72வது வார்டில் இணைகிறாங்க. இப்படி பல பகுதியில் கட்சியில் இணைந்து கொண்டு இருக்கிறாங்க. தேர்தல் பணியை அவங்க செய்கிறாங்க. தேர்தல் ஏங்க நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து கருத்து சொல்லுவோம். இதை தேர்தல் ஆணையத்தை பற்றி அது வந்து அவங்க சில பேர் தவறான வழிகாட்டுதல் சொல்லியிருப்பாங்க, ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அதனால் போயிருப்பாங்க. சில ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதல் அது மாதிரி இருக்கும். ஆளுங்கட்சி சும்மாவே செய்கிறாங்க. அப்போ திமுககாரங்க சும்மாவே ஓட்டுவாங்க. இப்போ வந்துருச்சுன்னா அவங்க ஓட்டாமல் இருப்பாங்களா? அதிகாரி பூரா இப்போ என்ன நினைக்கிறாங்க? திமுக சொல்கிறது. ஏன்னா திமுக முதல்லையே இந்த இதெல்லாம் போட்டாங்க. அதிகாரிகளாம் திமுக சாதகமான அதிகாரிகளாக போட்டிருக்காங்க. நாங்கள் களை எடுத்துகிட்டு வர்றோம், எல்லாம் எழுதிட்டு வர்றோம். நாங்கள் வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு முறையாக எங்கள் பொதுச் செயலாளர் மூலமாக யாரெல்லாம் மாற்றணும் அப்படின்னு கொடுக்க போகிறோம். தமிழகம் கைவிட்டுவிடும் என்பது தெரிந்துதான் கவர்னர் RN ரவியை மேற்கு வங்கத்துக்கு மாற்றிவிட்டார்கள் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பிஜேபி கூட எந்தெந்த கட்சிகள்லாம் சேருகிறதோ அந்த கட்சிகள்லாம் முழுகும் கப்பலில் ஏறுறது தான்.
பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், நடுவயதை சார்ந்தவர்கள், வயதானவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இது தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிரான கட்சி. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜல்ஜீவன் நீர் பங்கீடு உடைய பணத்தை கொடுக்கல, சமக்கர சிக்ஷா அபியான் அந்த பணத்தை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கல, மெட்ரோ வாட்டர் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வரத்து தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் இவ்வளோ அநீதி பண்ணுவீங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவாங்களா? உங்கள் கூட்டணி கட்சி ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்கள். நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் எப்பவுமே தேர்தல் நடக்குதுன்னா தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் ஐவாஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒதுக்குவாங்க. ஒதுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இங்கே அது கூட கிடையாது. அப்படின்னா பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க, இங்கே என்ன குட்டிக்காரன் அடித்தாலும், எத்தனை அதிமுக கூட்டிகிட்டு போனாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஆகையால் விட்டுரு அந்த ஸ்டேட்டன் விட்டுட்டு தான் ரவி அங்கே வெஸ்ட் பெங்கால் மாற்றிட்டாங்க ஆளுநரை. இங்கே தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கப்பா, இங்கே வேணாம், அங்கே தொந்தரவு கூடனே, இந்த மாநிலம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு, மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. கொடைக்கானல் டிப்போ பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனியார் மதுபான பார் திறக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. இந்த பார் ஆளும் கட்சியை சேர்ந்த நபர் ஒருவர் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இங்கு காலை 11 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரை வியாபாரம் களை கட்டும். ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக காலை 8 மணிக்கே பார் திறக்கப்பட்டு 60க்கும் மேற்பட்டோர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். இது குறித்து கொடைக்கானல் ஏடிஎஸ்பி அலுவலகத்திற்கு சிலர் புகார் கூறினர். கொடைக்கானல் போலீசார் பாரில் சோதனை செய்தனர். அங்கு 650க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் இருந்தது. மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல் அறிந்த மதுபான பார் உரிமையாளர் எஸ்கேப் ஆனார். போலீசார் அவரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் செல்போன் கடையை திறந்ததாக 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்து போலீஸ் நிலையம் அழைத்து சென்றனர். அங்கு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டனர். பின்னர் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். போலீசார் தாக்குதலில் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் இறந்தனர். கோவில்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இருவரும் இறந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தின. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. அனைத்து வாதங்களும் முடிந்து இன்று மாலை தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் சாத்தான்குளம் போலீஸ் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ், சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துரை உள்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் பால்துரை உடல்நலம் குன்றி இறந்தார். மற்ற குற்றவாளிகள் 9 பேரும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் இன்று தீர்ப்பளித்தார். வரும் மார்ச் 30ஆம் தேதி அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.